ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆதித்யா ரிஹப் சென்டர். என்னோட சன் நேம் வந்து ஆகிப் இப்ராஹிம். அவனை வந்து நாங்க ஆதித்யா ரிஹப் சென்டர்ல தான் ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம். ஸ்டார்டிங்ல வந்து அவன் ரொம்ப ஹைப்பரா இருப்பான், சொல்றத சுத்தமா கேட்க மாட்டான், நம்ம என்ன சொன்னாலும் அதை செய்ய மாட்டான், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டான், ஹேண்ட் ஃபிளாப்பிங் ரொம்ப பண்ணிட்டே இருப்பான், மவுத் ஷூ பண்ணிக்கிட்டே இருப்பான். எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போனா கூட அவனை சுத்தமா மேனேஜ் பண்ண முடியாது, யாரை பார்த்தாலுமே அவன் மேல ஸ்பிட் பண்ணிடுவான். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்ததுனால ஆக்குபேஷனல் தெரப்பி அவனுக்கு தேவைப்படுச்சு அப்படின்றதுனால நான் வந்து கூகுள் பண்ணியிருந்தேன். அதுலதான் ஆதித்யா ரிஹப் சென்டர் பார்த்தேன். அங்க வந்து ஆதித்யா ரிஹப் சென்டர்ல ஃபுல்லா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் நான் சென்டருக்கு சாரை கன்சல்ட் பண்ண போனேன். ஆதித்யா சார் வந்து ஒரு தெரப்பி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. போக உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியும் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. அங்க நாங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து எனக்கு அந்த 1 மந்த்லயே சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த ஹேண்ட் ஃபிளாப்பிங் பண்றது, அப்புறம் மவுத் ஷூ பண்ணிக்கிட்டே இருப்பான், அதுவுமே சுத்தமா கம்மியாயிடுச்சு. ஸ்பிட் பண்றது அதுவுமே சுத்தமா கம்மியாயிடுச்சு. அண்ட் நம்ம சொல்றத செய்யறான். சிட்டிங் டாலரன்ஸ் ஃபர்ஸ்ட் சுத்தமா இருக்காது, இப்ப வந்து அவன் நல்லா இந்த சிட்டிங் டாலரன்ஸ் அவனுக்கு இருக்கு.